ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்மக்கிட்ட எல்லாருமே கேட்ட வீடியோ இதுதாங்க. எப்படி சிஸ்டர் ப்ரேஸ்லெட்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, பெரியவங்களுக்கு என்ன சைஸ், சின்னவங்களுக்கு என்ன சைஸ், இது எப்படி சிஸ்டர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாருமே கேட்ட கேள்விக்கான பதில் இன்றைக்கி இதோ இந்த வீடியோவிலங்க. பாருங்கள், இது போல் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட கையில் இந்த எலும்பு பகுதி இருக்கும் பார்த்திங்களா, இந்த எலும்பு பகுதிக்கு மேலே இது போல் இந்த இன்ச் டேப்பை வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், இப்படி இன்ச் டேப்பை நம்ம கையில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பாருங்கள், இப்போ என்னோடய கையினுடைய அளவு வந்து 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், நான் ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கல, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கல, கரெக்டாக ஒரு அளவு 6 இன்ச் இருக்குது. பாருங்கள், இது போல் தான் நம்ம ஒருத்தவங்களோட கை அளவு எடுத்து ப்ரேஸ்லெட் செய்யணும் அப்படின்னா இது போல் தான் அளவு எடுத்துகிட்டு நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? சென்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்ச் டேப்பில் புரியும் அப்படின்றது கிடையாது. சிலருக்கு சென்டிமீட்டரில் கூட புரியும். அதுக்காக சென்டிமீட்டர் பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 5 சென்டிமீட்டர் இருக்குது. 6 இன்ச். ஓகேங்களா? பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது. இது போல் தான் ஒருத்தவங்களோட கை அளவை எடுத்து ப்ரேஸ்லெட் செய்யணுங்க. இந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இதனுடைய இதை விட ஒரு பீடு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க ப்ரேஸ்லெட்டு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பொதுவான அளவு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு அளவெடுத்த ப்ரேஸ்லெட் செஞ்சு கொடுத்துடலாம். இதே நமக்கு இன்னொரு ஊரில் இருந்துட்டு நமக்கு இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க ப்ரேஸ்லெட்க்கு அப்படின்றப்ப அவங்களுடைய அளவு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஒரு பொதுவான அளவு வேணும். அதாவது ஒரு ஏஜ் வைஸாக இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இந்த அளவு ப்ரேஸ்லெட் செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஏஜ் வைஸாக நமக்கு ஒரு சார்ட் வேணும். அந்த சார்ட் தாங்க இது. சரிங்களா? இந்த ப்ரேஸ்லெட் சைஸ் சார்ட் வச்சு ஒரு சின்னவங்கலேருந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாங்க. வாங்க அதை நம்ம எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நியூபார்ன் பேபிக்கு 4 இன்ச் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இன்ச் டேப்பில் நமக்கு தெரியாது, அதனால தான் நான் சென்டிமீட்டர்லேயும் சொல்லியிருக்கேன். இன்ச் டேப்பில் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓகே, இன்ச் டேப்பில் தெரியாது சிஸ்டர் எனக்கு அப்படின்றவங்க நீங்கள் சென்டிமீட்டராக கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 4 இன்ச். ஓகேங்களா? 4 இன்ச் நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 4 இன்ச் பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த சைடு வந்து நமக்கு இன்ச்சில் இருக்கும், பின்னாடி சைடு வந்து நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அடுத்தது 3 to 6 month பேபிஸ். ஓகேங்களா? 3 to 6 month பேபிஸ் அவங்களுக்கு வந்து 4.5 இன்ச், அதுக்கப்புறம் 11.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நான் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், 4.5 இதுதாங்க 5. 4.5 எடுத்துகிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 11.5 சென்டிமீட்டர் இருக்கும். பாருங்கள், 11.5. இது போல் தாங்க ப்ரேஸ்லெட்க்கு நம்ம அளவெடுத்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுவோம். அடுத்து 6 to 12 month பேபிஸ்க்கு 4.75 இன்ச்சஸ். ஓகேங்களா? அது வந்து 12 சென்டிமீட்டர். பாருங்கள், இது வந்து 4 இன்ச், இது 4.5 இன்ச், இது 4.75 இன்ச். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கோடு தான் 4.75. அப்படியே பின்னாடி திருப்பணும் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்குங்க. பாருங்கள், 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இந்த சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேல் கூட வச்சு அளவெடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரே இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ச் டேப்பில் முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி காட்டுறேன். அடுத்து 18-24 months பேபி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 5 இன்ச் 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பாருங்கள், 5 இன்ச். அப்படியே பின்னாடி திருப்பணும் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்கும். பாருங்கள், 13 சென்டிமீட்டர்.
அவ்வளோதாங்க. ப்ரேஸ்லெட் அளவு அப்படின்றது இவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ரேஸ்லெட்டினுடைய அளவு எடுத்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி தந்துடலாம். அடுத்தது 2 இயர்ஸ் பேபி. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச் 14 சென்டிமீட்டர். பாருங்கள் 5.5 இன்ச். அப்படியே நம்ம பின்னாடி திருப்பணும் அப்படின்னா நமக்கு 14 சென்டிமீட்டர் இருக்கும். பாருங்கள் 14 சென்டிமீட்டர். இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான அளவு தாங்க. இதுலேயுமே வந்து 2 இயர்ஸ் பேபி குண்டாகவும் இருக்கலாம், ஒல்லியாகவும் இருக்கலாம். அதை பொறுத்து நம்ம மேக் பண்ணணும். இப்போ பாருங்கள் 3 இயர்ஸ் பேபிக்கு 5.75 14.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ 5.75. ஓகேங்களா? இதுதான் 75. இந்த ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். இப்போ அப்படியே நம்ம பின்னாடி திருப்பலாம். திருப்பணும் அப்படின்னா நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்கும். பாருங்கள் 14.5 சென்டிமீட்டர். சரிங்களா? 14.5 14.5. அடுத்தது 4 to 5 இயர்ஸ். ஓகேங்களா? இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச். சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். 6 இன்ச் பின்னாடி திருப்பணும் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பாருங்கள் 6 இன்ச் பின்னாடி 15 சென்டிமீட்டர். இன்ச் வேறுங்க, சென்டிமீட்டர் வேறு. சரிங்களா? அடுத்தது நம்ம 6 to 7 இயர்ஸ் 6.5 இன்ச் 16.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 6.5 எடுத்துக்கலாம். பாருங்கள் 6.5 அப்படியே நம்ம பின்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா 16.5 இருக்கும். இது சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்தது 8 to 12 இயர்ஸ் அவங்களுக்கு 7 இன்ச் சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 7 இன்ச் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 7 இன்ச் அப்படியே பின்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா 18 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்தது ஸ்மால் லேடிஸ். ஓகேங்களா? அதாவது லீனாக இருப்பாங்கள அவங்களுக்கு வந்து 7 இன்ச் பாருங்கள் 18 சென்டிமீட்டர். 7 இன்ச் 18 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்தது மீடியம் லேடிஸ். மீடியமாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து 7.5 இன்ச்சஸ் 19 சென்டிமீட்டர். பாருங்கள் 7.5 19 சென்டிமீட்டர். அடுத்தது வந்து லார்ஜ் லேடிஸ், ரொம்ப உடம்பாக இருக்கவங்க 8 இன்ச் 20.5 சென்டிமீட்டர். பாருங்கள் 8 இன்ச் 20.5 சென்டிமீட்டர். சரிங்களா? 18 இன்ச் 20.5 சென்டிமீட்டர். இவ்வளோதாங்க. எவ்வளோதான் உடம்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு 8 இன்ச்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். சரிங்களா? ஒரு ப்ரேஸ்லெட்டினுடைய அளவு வந்து 8 இன்ச்சுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். பாருங்கள் மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி 8 இன்ச்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ரொம்ப உடம்பாக இருக்காங்க அப்படின்றப்ப தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அளவு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பாருங்கள் 8 இன்ச் அப்படின்னா இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். ரவுண்ட் ஷேப் பாருங்கள் இந்த அளவுக்குள்ளே தான் அவங்களுடைய கையளவு இருக்கும். பாருங்கள் நம்ம பார்த்த அளவுகள் எல்லாமே ஒரு பொதுவான அளவு தாங்க. இது கரெக்டு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டுலாம் கிடையாது. கரெக்டாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய கை அளவு எடுத்து செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ என்னோடய கையளவே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அது 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே தான் 6 இன்ச் வருது. ஓகேங்களா? அப்படின்றப்ப லீனாக இருக்கவங்களும் இருப்பாங்க, உடம்பாக இருக்கவங்களும் இருப்பாங்க. அப்படின்றப்ப அவங்களுடைய மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லி நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்ற டைமில் அவங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்களா இல்லை உடம்பாக இருப்பாங்களா அப்படின்றத விசாரிச்சுட்டு நீங்கள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் சைஸை பற்றி இன்னைக்கு கிளியரான ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.